சென்னை பொருளில் உள்ள காந்தி மெயின் ரோடில் திருமுள்ளநாதர் உடனுரை சுவர்ணாம்பிகை சிவன் கோயில் 2000 வருட பழமையான கோவிலாகும். செப்டம்பர் 15 இரவு 12:30 மணி அளவில் இக்கோவில் மாடுகளை துன்புறுத்தி அடித்து லாரியில் ஏற்றப்பட முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்குள்ள பொதுமக்கள் இதற்கான நியாயத்தை கேட்கும் பொழுது இதற்கான சரியான விடை கோவில் நிர்வாகமோ அல்லது காவல்துறையோ அளிக்கவில்லை என தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 22 மாடுகள், அதில் 17 மாடுகள் மற்றும் 5 கண்ணுக்குட்டிகள் இருந்த நிலையில் பராமரிப்பவர்களிடமோ அல்லது பொதுமக்களிடமோ எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி மாடுகளை வலுக்கட்டாயமாக முயற்சி செய்து லாரியில் ஏற்ற வேண்டும் என்பது அங்கே தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து பொதுமக்கள் மற்றும் மாடு பராமரிப்பவர்கள் அங்கேயே போராட்டம் செய்துள்ளார்கள். இதனை அடுத்து அங்கு போராடிய காட்சிகள் எங்கள் சிகப்பு நாடா குழுவிற்கு கிடைத்தது. ஆதலால் நாங்கள் விசாரித்த நிலையில் எங்கள் சிகப்பு நாடா குழுக்கு இது பழிவாங்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அக்கோவிலின் கிளர்க் திரு சிவா என்கிற வெங்கடேசன் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்துள்ளார். தன்னுடைய தனிப்பட்ட கோபத்தை அங்குள்ள வாயிலா ஜீவன் மாடுகள் மற்றும் கண்டுக்குட்டிகள் மேல் காட்டியுள்ளார். கோவிலின் கிளர்க்கு துணையாக அங்குள்ள அருங்காவலர் தலைவர் CJ ரவி மற்றும் மெம்பர்களாகிய பா குணசேகரன் மற்றும் லட்சுமி நிதிராஜன் ஆகியோர் ஆளுங்கட்சி துணையோடு, அதாவது நாங்கள் சேகர் பாபு வலது கை, அதனால் நாங்கள் இம்மாதிரி செய்வோம், நீங்கள் அதையெல்லாம் கேட்கக்கூடாது என மிரட்டியுள்ளார் பொதுமக்களை. இதனை அறிந்த அங்குள்ள பொதுமக்கள் போலீசில் கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்தும் போலீஸ் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என தெரிய வருகிறது. இது எங்கள் ஊரோட சிவன் கோயில். இது 2000 வருஷம் பழமையான கோயில். அது மட்டும் இல்லை, இது பாடல் பெற்ற தலத்தில் ஒரு தலம். அந்த பாடல் பெற்ற தலத்தோட இது இருக்குது. இந்த கோயிலில் நேற்று மாடு ஏற்றுனாங்க. நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஏற்றுறீங்க அப்படின்னு. நாங்கள் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி தான் ஏற்றுறோம் அப்படின்னு, ஆர்டர் காப்பி வாங்கி தான் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். நேற்று 3 மாடு ஏற்றிட்டு போயிட்டாங்க. இல்லை, நேற்று பிரதோஷம் கோயிலேருந்து மாடு வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் எவ்வளவோ போராடினோம். ஆனால் அவங்க போலீஸை வச்சு எங்களை பேசியே அமுச்சிட்டாங்க. எங்களோட கம்ப்ளைண்ட் கூட வாங்கலை. நாங்கள் ஆன்லைனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சரி, போலீஸ் நேற்று எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, மாடு ஏற்ற மாட்டாங்க, நீங்கள் போய் ஸ்டே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ மிட் நைட்டில் வண்டியை கொண்டு மாடு ஏற்றுறாங்க. எந்த விதத்தில் இது நியாயம்? அப்போ ஒரு போலீஸ் எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, அதை நம்பி தானே நாங்கள் போகிறோம். எங்கள் பொதுமக்களுக்காக தானே அவங்க இருக்காங்க. அவங்க கொடுத்தாங்கன்னு நம்பி போனால் இப்போ என்னடானா கோயிலுக்குள்ளே மிட் நைட்டில் கோயில் திறக்கலாமா? ஒரு ஆகம படி கூட வாங்க. கோயில் பள்ளியறை பூஜை முடிஞ்சு மூடினா மறுநாள் காலையில் தான் திறக்கணும். இப்படி மிட் நைட்டில் திறந்து இவங்க பாட்டு மாடுலாம் ஏற்றுனா என்ன நியாயம் இது? அப்போ எங்களுக்கு நாங்கள் பொதுமக்கள் கேட்கவே கூடாதா எதையும்? நாங்கள் பிறந்து வளர்ந்து பார்த்த கோயில் இது. கோவில் நிர்வாகத்தில் இதனை பற்றி புகார் அளித்தால் கோவில் நிர்வாகமோ, ஐயோ அவர்கள் மிகப்பெரிய ஆள்கள், நாங்கள் அவர்களிடம் என்ன செய்வது, எதுவும் சொல்ல முடியாது, இதை இப்படியே விட்டுவிடுங்கள் என கூறியுள்ளார்கள். மக்கள் இரவு முழுவதும் போராடி மாடுகளை ஏற்றக்கூடாது என முயன்று போராடினாலும் அக்காலையோ அவ்வாறு நடக்கவில்லை. காலையில் லாரிகளை எடுத்து கொண்டு வந்து மாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வலுக்கட்டாயமாக ஏற்றிய காட்சிகள் மனதை பதபதக்க செய்கிறது. மக்கள் போராடி கொண்டிருந்த நிலையில் கூட எப்படி இவ்வாறு செய்கிறீர்கள்? இதற்கு உண்டான ஆர்டர் காப்பி அல்லது ஆதாரம் ஏதேனும் உண்டா என போலீசாரிடமும் கோவில் நிர்வாகத்தினரிடமும் கேட்கும் பொழுது எங்களிடம் ஆர்டர் காப்பி இருக்கிறதே என கோவில் நிர்வாகம் சொல்லியுள்ளது. ஆனால் அந்த ஆர்டர் காப்பியோ ஒரு பொய்யான ஆர்டர் காப்பி என தெரிய வருகிறது. அதாவது இந்த கோவில் நிர்வாகத்திற்கு ஆளுங்கட்சி திமுக துணையோடு அனைத்து நாடகங்களையும் அரங்கேற்றி வருகிறது என தெரிய வந்துள்ளது. இப்போது அங்குள்ள பல மாடுகள் ஓட்டேரி அனிமல் ட்ரஸ்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் இதில் சோகம் என்னவென்றால் மாடு பராமரிப்பவர்களை காண ஒரு முறை கூட அனுமதிக்கவில்லை என தெரிய வருகிறது. கோவில் நிர்வாகமோ இதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. அரசியல் பின்னணி கொண்ட நபர்களினால் இம்மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது.
அதனால் ஊடக நண்பர்களும் மற்றும் முக்கியமாக நமது தமிழக அரசு இதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அங்குள்ள புழல் பொதுமக்களின் கோரிக்கையும் இதுவாகத்தான் உள்ளது. விலங்குகளை காப்போம், தமிழ்நாட்டை வளர்ப்போம். இதனை அடுத்து மக்கள் போராடிய பிறகும் மாடு பராமரிப்பவர்களின் தனிப்பட்ட பூக்கடையை அடித்து நாசமாக்கிய புகைப்படங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.